ஃப்ரெண்ட்லி கப்பல் 4வது எபிசோட்ல என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் நடக்க போகுது, என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற எல்லா அப்டேட்ஸ் அண்ட் ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் புதுசாக பாருங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்லி கப்பல் 4வது எபிசோட்ல நம்ம எதிர்பாராத மிகப்பெரிய ஒரு நிகழ்வு நிகழ போகிறது. பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரியை நம்ம பார்க்க போகிறோம். 3வது எபிசோடில் பயங்கரமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சீக்கிரமாக முடியக்கூடாது, ரொம்பவே பார்க்கும்பொழுது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இன்னும் வரக்கூடாதா, இன்னுமே இருக்கக்கூடாதா அப்படின்னு, என்னடா இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி, லவ் ஸ்டோரியாக இருந்தது. ரொமான்ஸு மற்றும் அப்படியே ரொமான்டிக்காக ரொம்ப சூப்பரான ஒரு எபிசோடை பார்த்துருப்போம். அதே போல் 4வது எபிசோடு இதை விட ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்க போகுது. அந்த 4வது எபிசோடைய அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துடலாம். ரிவ்யூ ரொம்ப சூப்பராகவே இருந்தது இல்லையா? இப்போ 4வது எபிசோடில் மிகப்பெரிய ஒரு திருப்பமுனை, காலை நேர பொறாமை ட்ராமா. 3வது எபிசோடு ஆகாஷ் இந்துவின் கையை பிடித்து காட்சி கார்த்திக் மனதுக்குள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அவ யாரையோ லவ் பண்ண நமக்கு என்ன என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாலும் பொறாமையை அடக்க முடியாமல் தவிக்கிறான். காலை நேரத்தில் இந்து ரொம்ப சந்தோஷமாக ரெடியாகி இன்னைக்கு ஆபீஸில் எனக்கு லஞ்ச் டேட் வித் ஆகாஷ் என்று கார்த்திக்கு வம்பிழுக்கிறாள். கார்த்திக் கடுப்பாகி, ஓஹோ அந்த காக்கா மூஞ்சி ஆகாஷ் கூட லஞ்சு போறியா, போ போ, ஆனா அவன் உன்னை கூப்பிட்டது பிரியாணி சாப்பிட இல்லை, உன்கிட்ட இருந்து வேலையை வாங்கறதுக்குத்தான் என்று சொல்ல, இந்து உனக்கு ஒரே வயிறு எரிச்சல்டா குரங்கு என்று சொல்லி அவள் ஆபீஸுக்கு கிளம்பி செல்கிறாள். ஆபீஸில் நடந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் காமெடி. ஆபீஸுக்கு செல்லும் இந்துவின் டேபிளில் ஆகாஷ் சொன்ன மாதிரியே ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருக்கிறது. இந்து ரொம்ப ஆசையா பிரித்து பார்க்கிறாள். ஆனால் அதற்குள் ஒரு ஸ்ட்ராபெரி பிளவர் கேக் மற்றும் ஒரு கார்டு இருக்கிறது. அந்த கார்டில் இந்து, இந்த கேக்கை நம்ம ஆபீஸ் டீம் எல்லாருக்கும் கட் பண்ணி கொடுத்து விடு, அப்புறம் அந்த ப்ராஜெக்ட் ஃபைலை சாயங்காலத்துக்குள்ள முடிச்சிடு என்று எழுதியிருக்கிறது. இதை பார்த்ததும் இந்துவின் தலையில் இடி விழுகிறது. இவன் கிஃப்ட் தருவேன்னு சொன்னது ப்ராஜெக்ட் ஃபைனலையே, இவனை போய் லவ் பண்ணணுமே என்று தனக்குத்தானே நொந்து கொள்கிறாள். ராபிடோ டிரைவராக மாறிய கார்த்திக் மதிய உணவின் போது ஆகாஷ் இந்துவை டேட்டுக்கு கூப்பிடாமல் வேற ஒரு பெண் ஊழியருடன் ஜாலியாக பேசிக்கொண்டு லஞ்ச் சாப்பிடுவதை இந்து பார்க்கிறாள். ஆகாஷுக்கு தன் மீது லவ்வே இல்லை, அவன் சும்மா பிளே பாய் மாதிரி சுற்றுகிறான் என்பதை இந்து உணர்ந்து அப்செட் ஆகிறாள். மாலை ஆபீஸ் முடிந்து வீட்டிற்கு போக ராபிடோ புக் செய்கிறாள். அங்கே ஹெல்மெட் போட்டுக்கொண்டு பைக் ஓட்டி வருவது வேறு யாரும் இல்லை, நம்ம கார்த்திக் தான். இந்து அதிர்ச்சியோடு, டேய் நீ எனக்குடா ராபிடோ டிரைவரா வந்த? கார்த்திக் கெத்தாக, ஏன் உன் ஆளு ஆகாஷ் கார்ல கூட்டிக்கிட்டு போவாயின்னு பார்த்தியா? அவன் உன்னை டேட்டா காட்டி விட்டு போயிட்டான்ல, ஏறிடி வண்டியில என்ன சொல்ல. தட்டுக்கடையில் பிரியாணி அண்ட் எமோஷனல் அரட்டை. கார்த்திக் அவளை நேராக ஒரே ரோட்டுக்கடை பிரியாணி கடைக்கு அழைத்து செல்கிறான். கார்த்திக், என்ன மேடம் மூஞ்சி 100 வாட்ஸ் பல்பு மாதிரி எரியும்னு பார்த்தா பீஸ் போன பல்பு மாறி இருக்கு. இந்து வருத்தத்துடன், ஆமாண்டா கார்த்திக், அவன் என்னை ஒரு லவ்வராகவே பார்க்கல, சும்மா ப்ராஜெக்ட் வேலையை வாங்கிறதுக்காகத்தான் என்கிட்ட ஸ்ட்ராபெரி கொடுத்து வலிஞ்சிருக்கான். நான் தான் லூசு மாதிரி அவனை ட்ரூ லவ்னு நினைச்சு ஏமாந்துட்டேன். கார்த்திக் சிரித்து கொண்டே அடக்க முடியாமல் சிரிக்கிறான். கார்த்திக், நான் அப்பவே சொன்னல்லடி, இந்த ஆம்பளைங்களை ஜட்ஜி பண்ணுறதுல உனக்கு 0 நாலேஜ். உண்மையே சொன்னா மதிக்கிறவன், உன் கூடவே இருப்பவன் வெளியே தேடாதேடி. நாம 2 பேரும் செட் ஆகுவோம்டா. பிரியாணி சாப்பிட்டு முடித்ததும் இந்து கார்த்திகையை பார்த்து ஒரு மாதிரியா சிரிக்கிறாள். இந்து, டேய் நீ பார்க்கறதுக்கு குரங்க மாதிரி இருந்தாலும் சில நேரத்தில் நல்லவன்னா நடிக்கிறடா. கார்த்திக், அப்படியா மேடம், தேங்க்ஸ். இந்து, நாம ஏன் விவாகரத்து வாங்கணும்னு பேசாம நாம 2 பேரும் நிஜமாவே கப்பல் ஆகிட்ட என்ன?
இதை கேட்ட கார்த்திக் பயந்து போய் பிரியாணியே வாயில் இருந்து துப்ப போகிறான். கார்த்திக், ஏய் லூசடி நீ, அப்புறம் பாரின் போறது என் பல்லவி நினைவுகள் இந்து கண்ணடித்து பல்லவியும் போச்சு உன் ஆகாசும் போச்சு, இனிமே நாமத்தான் ஃப்ரெண்ட்லி கப்பல். கார்த்திக் என்ன சொல்வது என்று தெரியாமல் முழிப்பதுடனும் இருவருக்குள்ளும் ஒரு கலகலப்பான புதிய காதல் அத்தியாயம் தொடங்குவதுடன் எபிசோடு 4 ரொம்ப த்ரில்லராகவே எதிர்பாராத ஒரு எபிசோடாகவே முடிக்கிறாங்க. ரொம்ப ஒரு சர்ப்ரைஸான எபிசோடை நம்ம காத்து கொண்டு இருக்கிறோம். இன்னொரு 10 டேஸ் 15 டேஸில் இப்போ எபிசோடு ரிலீஸ் ஆக போது பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம நினைக்காததை கூட ரொம்ப சூப்பரான ஒரு எபிசோடு அமைய போகுது. நான் ஒரு சிறிய பார்ட்டாக தான் சொல்லியிருக்கேன். நாம் சொல்லாதது மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் வந்து 4th எபிசோடில் நடக்க போகுது. நான் ஒரு சின்ன ஒரு கதையை தான் சொல்லியிருக்கேன். ஒரு புள்ளி பாயிண்ட்டு பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ரியல் ஓடியை வந்ததுக்கப்புறம் பாருங்கள், ரொம்ப சூப்பரான ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட் நடக்க போகுது. நான் சொல்லாதது நிறைய விஷயங்கள் அரங்கேறி நடக்க போகுது. நான் ஒரு புள்ளி தான் வந்து சொல்லியிருக்கேன். பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. நம்ம எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கு. 4வது எபிசோடில் மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸாக இருக்க போகுது. ரொம்ப சூப்பராகவே அமைய போகுது 4வது எபிசோடில். இந்த ஃப்ரெண்ட்லி கப்பல் 4வது எபிசோடு அப்டேட்ஸ்க்காக யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுடுங்க. அப்டேட் தெரிஞ்சுக்கிட்டும். இன்னொரு 10 டேஸ் வெயிட் பண்ணிங்க, ரிலீஸ் ஆக போகுது. நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் புதுசாக வர நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன், இன்னுமே நான் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நம்ம சேனலை பார்த்துட்டு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாவே பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். பாய், டேக் கேர்.